உலகம் முழுக்க பரவி இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆடி மாதம் 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி விலகிடுச்சு, முக்கால்வாசி கஷ்டங்கள் விலகிடுச்சுன்றதை நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆடி மாதம் முழுவதும் சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார் என்பது நம்ம மூல நூல்கள் ஒருமித்த கருத்தில் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆனாலும் சூரியன் அங்கே பலவீனமாக இல்லை. உங்களுடைய 5ஆம் அதிபதியோடு தான் அவர் சேர்ந்திருக்கிறார். 6க்குடையவர் 8க்குடையவர் 6இல் இருப்பது என்பது எதிர்பாராத ஒரு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே, அது ஒன்றே போருமே. ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற குருவோடு இப்போது ராஜயோகாதிபதி சுக்கிரனும் போய் சேருவது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பது போன்ற ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே கும்பத்தினருக்கு பெரும்பாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நல்ல மாதங்க இந்த மாதம். ஏற்கனவே ஒரு சோம்பல் தனத்தில் இருந்தவங்க, சந்தர்ப்பங்களை நழுவ விட்டவர்கள், எல்லா இடத்துலையும் கெட்ட பேரை எடுத்தவங்க, எல்லா அமைப்புகள்லையும் எனக்கு இதை முடியலன்னு தன்னம்பிக்கையற்று இருந்தவர்கள், உடல் கெட்டிருந்தவர்கள், மனம் கெட்டிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றம், இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. வீட்டில் எல்லாருமே கெட்ட பேரை இளைய பருவத்தினர் எடுத்திருந்தீங்கன்றதான் உண்மை. சோஷியல் மீடியாவை பார்க்குறவங்க நிறைய பேர் 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான். போன வருஷம் ஃபுல்லாக பாருங்கள், சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்லாம் போட்டு பின்னி எடுத்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அவங்க எல்லாம் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தான் இருக்கிறீங்க. பெரிய அளவில் இந்த வருஷம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இதே நேரத்தில் மனக்கட்டுப்பாடு இந்த தடவை இந்த ஆடி மாதத்திலே நிறைய வரும். ஒரு வருஷமாக நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்ட கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர், 70% பேர் இளைஞர்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. கூடா நட்பு கேடாய் முடியுன்றது தமிழில் ஒரு மிகப்பெரிய நல்ல பழமொழி. இந்த மாதிரியான ஆட்களை, அதாவது பயிர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கலைகளை கண்டு அப்படியே கலைவது போல எல்லா நிலைமையிலையும் நம்ம மனசுக்கு எது தேவை, நம்ம உடம்புக்கு எது தேவை, நம்ம அந்தஸ்துக்கு என்ன தேவை, நம்ம கௌரவத்துக்கு என்ன தேவை, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை இப்போ கும்பராசிக்காரர்கள் உணரக்கூடிய, பெரியவர்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய வேலைகளை இளைஞர்கள் கண்டிப்பாக இப்போ செய்வீங்க. இது வரைக்கும் பெரியவர்கள்ட்ட பெற்றவங்ககிட்ட தாத்தா பாட்டிக்கிட்ட உங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிட்ட இவர் என்னப்பா இப்படி உருப்படாமல் போகிறார் அப்படின்னு இருந்த அத்தனை பேரும் இப்போ அப்படியே இமேஜ் மாறி, இந்த பையனும் நல்லா இருக்கிறானே, இந்த பொண்ணுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, நம்ம நினச்சது தப்பு போல தெரியுது, இவங்களுடைய திறமையை காட்டுறாங்களே என்ற அளவிற்கு கும்பராசிக்கார இளைய பருவத்தினரிடம் பெரியவர்கள் நல்ல மாற்றங்களை கண்ணார பார்க்கக்கூடிய யோக சுப மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு அப்படியே பார்த்தா கடன் தொல்லை நீங்கும், உழைக்கிறது அவங்களுக்கே இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். வியாபாரம் இப்போ எந்த திசையில் போய்கிட்டு இருக்குன்றதை வியாபாரிகள் உணருவீங்க. யாரும் இப்போ கடையில் வந்து தேடி வாங்குறதில்ல, எல்லாம் ஆன்லைனில் அப்படி அந்த ஆப்பில் இதை போட்டாச்சுன்னா அதை போட்டாச்சுன்னா வீடு தேடி வரக்கூடிய அமைப்புகளில் இருக்கிற மாதிரி வியாபாரிகளும் அந்த தன்மையோடு நீங்கள் அப்டேட் ஆகணுன்றதை உணரக்கூடிய அமைப்புகள். உங்களுடைய இளைய வாரிசுகள் உங்களுடைய அமைப்பை எடுத்து செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நல்ல அனைத்தும் நடக்கக்கூடிய சுப மாதமாக அமைந்திருக்கிறது அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதம்.